எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். லீடிங் அப்படிங்கும் பொழுதும் மற்ற 3 பேருடைய கூட்டணி விஷயங்களையும் ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது வித்தியாசம் அதிகமாக இருக்காது. அதை நம்ம தீர்மானமாக சொல்லலாம் ஓரளவு. இருப்பினும் அவரோட தசாபுத்தின்னு பார்க்கும்போது சுக்கிர திசை தான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் அந்த பெண்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு காரணமும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ரிஷபத்தில் தான் அவருக்கு சுக்கிரன் இருக்குது. தனிமாந்தி தொடர்பு சூரியனும் கூட இருக்கிறனால அந்த போட்டி, பொறாமை, மக்கள் நெரிசல், ஒரு கெட்ட பேர், அவதூறு எல்லாமே கொடுக்கக்கூடிய காரணத்தை நம்ம இதன் வாயிலாக எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டிவிகேக்கு 50-60 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு ஜாதக கட்டத்தில் கிரகத்துடைய இணைவு வச்சு தசாபுத்தி வச்சு தான் இதை நம்ம சொல்கிறோம். என்னோடய இதுபடி இந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது ஒரு 100-150 சீட்டு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது இவருக்கு அன்றைக்கி டிவிகேக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம், காலம், அந்த நாள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ராகு ஒரு அமைப்பு என்னென்னா பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இது தாவேக தலைவர் விஜய் அண்ணாமலை கூட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த பலன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக, அதாவது அசுர வளர்ச்சிம்பாங்களே. ஓகே, 2 பேரும் ஒரு கன்னிராசிக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துலேயே அவங்களுக்கு எடப்பாடி சாருக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்குது. அதனால் நம்ம ஏடிஎம்கேக்கு எதிர்பார்க்கலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இருக்காங்க. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலை பத்தி அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஓகே மேம், 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பரபரப்பான சூழல்ல இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சமயத்துல யாருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல் களம் அப்படிங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் அதிகபட்சமாக 85% தமிழ்நாட்டில் லீடிங்கில் இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் பதிவு அப்படிங்கிறது இந்த ஆண்டாக தான் இருக்கும். கத்திரி வெயில் காலமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே மக்கள் பொருட்படுத்தாமல் நமக்கு ஒரு நல்ல ஆட்சி, நல்ல ஒரு தலைவர் அமையணும் அப்படின்னு எல்லாருமே, அதாவது இளைய சமுதாயம் முதல் வயசானவங்க வரை எல்லாருமே ஓட்டுப்பதிவை தங்களுடைய உரிமை அப்படிங்கிற அமைப்பில் பதிவு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு நல்ல ஆட்சி வரணும், நல்ல ஒரு செயல் திட்டங்கள் வரணும், எல்லாருக்கும் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற சிக்கல்கள் இல்லாமல் நமக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வரக்கூடிய சிஎம் அப்படிங்கிற முதல்வர் செய்யணும். அப்படி அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா லீடிங் அப்படிங்கும்போது ஆட்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, புதிய விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய டிவிகே அவரும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரி அமைப்பில் நல்ல வேலை செஞ்சுருக்காங்க. நல்லபடியான விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கூட்டணி கட்சி அப்படின்னு சேர்ந்துருக்காங்க பார்த்திங்களா. அப்போ பெரிய இடத்துலங்கும்போது பாராளுமன்ற கட்சியெல்லாம் நமக்கு இணைவு அப்படிங்கிற வரிசையில் அதிமுகவுக்கு ஒரு மெஜாரிட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரலாம். இந்த ஓட்டு எண்ணிக்கையில் தான் நமக்கு அந்த ஓட்டு பதிவுக்கான நாள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எடுத்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பிரகாசமான சூரியனுடைய விஷயங்கள் நிறைய ஆதிக்கமாக இருந்துச்சு. அந்த எண்ணிக்கை அப்படிங்கும் பொழுது எல்லாத்துடைய ஜாதகத்தையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்ததில் சில
விஷயங்கள் தசாபுத்தி ஆகட்டும், கிரக இணைவுகள் ஆகட்டும், ஒரு குழப்பத்தை தான் கொடுக்குது. அப்போ வேகமாக இதுதான் துரிதமான ஒரு கரெக்டான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு கட்சிக்காரங்களே ஒரு கன்ஃபியூஸில் தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அலையலையாக மக்கள் கூட்டம் ஆதரவு, மற்ற விஷயம் இந்த கம்யூனிகேஷனில் டிவி செல்ஃபோன் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான பிரச்சார விஷயங்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அங்கீகாரத்தை நல்ல பதிவு கொடுத்துருக்காங்க, அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு உழைப்பை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிறனால ஈசன் தான் இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்போட நல்ல ஆட்சி மலரணும். அந்த லீடிங் அப்படிங்கும் பொழுதும் மற்ற 3 பேருடைய கூட்டணி விஷயங்களையும் ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது வித்தியாசம் அதிகமாக இருக்காது. அதை நம்ம தீர்மானமாக சொல்லலாம் ஓரளவு. ஓகே மேம். இப்போ வந்து தாவேக தலைவர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுல இருந்தே அவருக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. இந்த கரூர் விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய மூவி படமான ஜனநாயகன் அதோட இதுவாகட்டும். ஸோ அவருக்கு வந்து நேரம் வந்து இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல அவருடைய நேரம் எப்படி இருக்கு மேம்? அதாவதுங்க, மக்கள் தொடர்பில் வர்றது, மக்கள் அப்படின்னாவே இறங்கி நம்ம வந்து அரசியலில் வேலை செய்யணும். அந்த கான்செப்டில் கரெக்டாக அவர் செஞ்சார். உழைக்கக்கூடிய அமைப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து நின்று தன்னுடைய விஷயங்களை மனசில் பட்டதை பேசினார். இயல்பாக இயற்கையாக பேசியிருக்கார். அது கரெக்டு தான். 2வது விஷயம் என்னென்னா, அந்த யதார்த்தமான பேச்சில் மக்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த ஏபி அப்படிங்கிற மாதிரியே நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பயணித்து வந்துட்டோம். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது ஒரு சில வேறு ஒரு வயது பொறுத்தோ அல்லது இனி வரும் மாற்றம் பொறுத்தோ இந்த ஜென்ரேஷனுக்கு புதுசாக ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸில் பார்க்கும் பொழுது தளபதிக்கு வந்து அந்த மாஸ் வந்ததுக்கு காரணமே அதுதான். அப்படிங்கும்போது இவர் வந்து சனிக்கிழமை பிறந்திருக்காருமா. 22ஆம் தேதி ராகுவுடைய இந்த நியூமரலாஜி வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம எடுக்கணும். ஏன்னா நியூமரலாஜி வச்சு ஜெயிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்ட்ராலஜி ஒரு பக்கம் இருந்தாலும் இருப்பினும் அவரோட தசாபுத்தின்னு பார்க்கும்போது சுக்கிர திசை தான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் அந்த பெண்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு காரணமும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரிஷபத்தில் தான் அவருக்கு சுக்கிரன் இருக்குது. கன்னி லக்கணத்தில் பிறந்தவர். புதனும் சனியும் பார்த்திங்கன்னா சூரியனோட சேர்ந்து அவருக்கு மிதுனத்தில் தான் இருக்குது. 4 கிரக சேர்க்கையில் அன்னைக்கு மட்டும் ஓட்டுப்பதிவு பண்ணக்கூடிய அந்த நாளில் சந்திரனும் ரொம்ப சிறப்பாக அங்கே குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு. குருச்சந்திர யோகத்தோட இந்த 4 கிரக சேர்க்கை. அப்போ மொத்தம் 6 கிரகம். அதில் அந்த மாந்தி அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகளை வந்து அவருக்கு வந்து இந்த உயிர் இழப்பு ஒரு பிரேத சாபம் மாதிரி நடந்ததுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவருடைய லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ கர்மஸ்தானத்தில் தான் அங்கே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறனால சனி மாந்தி தொடர்பு சூரியனும் கூட இருக்கிறனால அந்த போட்டி, பொறாமை, மக்கள் நெரிசல், ஒரு கெட்ட பேர், அவதூறு எல்லாமே கொடுக்கக்கூடிய காரணத்தை நம்ம இதன் வாயிலாக எடுக்கலாம். சுக்கிரனோட கேது இருக்கிறார். கேது என்னன்னா சில விஷயத்துக்கு எடுத்து அப்புறம் கொடுப்பார். ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பார். பிரம்மாண்டமான இதெல்லாம் நம்ம வந்து ஜாதக ஆராய்ச்சி மூலியமாக சொல்கிறது தான், அனுபவம் தான். அப்போ அந்த ராகு வந்து வளர்ச்சியை எப்படின்னா அதிவீதமாக கொடுப்பார். ஒரு பேராசையோடு கொடுப்பார்னு வச்சுக்கிங்களேன். ராகு திசையெல்லாம் நடக்குது, ராகெல்லாம் 3, 7, 11 இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கும் பொழுது அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் கடைசியில் சுருட்டி முடிச்சிடும், உட்கார வச்சிரும். ஒரு ஆரோக்கியத்திலேயோ அல்லது பணம் முடக்கத்திலேயோ கொண்டு வந்து தள்ளி விட்டுரும். நம்பக்கூடாது. ஆனால் கேது ஞான மார்க்கமாக அந்த நிதானம் வந்துருச்சு பாருங்க அவருக்கு. அந்த நிதானம், ஒரு அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, இதில் எல்லாம் ஒரு நல்ல போக்கு, நல்ல கூட்டணி, நல்ல ஒரு தலைவர்களுடைய விஷயம், அனுபவ ரீதியான இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுடைய கூட்டணியில் இவர் சேர்ந்தார்னா நல்ல பாடம் படிப்பினையோட கண்டிப்பாக நல்ல மனசில் வந்து ஜெயிக்கலாம். அப்போ இந்த சனிக்கிழமை பிறந்து சனி பகவான் புதனுடைய இடத்துல இருக்கிறனால
மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அந்த வேலையை எடுத்திருக்கார். பொதுவாக 10ஆம் இடத்துல பாவி இருந்தாலும் சரிங்க, திக்பலம் பெற்றிருக்கார் சூரியன். ரெண்டாவது விஷயம், இந்த 3-4 கிரகம் சொன்னல, இது மாதிரி இருந்தால் இந்த ஆன்மீகம் லௌவீகத்தை விடணும்னு விதி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த சாதுக்கள் சன்னியாசி எல்லாம் ஆகக்கூடிய சித்தர்களுடைய ஜாதகத்தெல்லாம் கூட ஆய்வு பண்ணியிருக்கோம். அந்த 10ஆம் இடத்துக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. ஸோ அதெல்லாம் இவருக்கு இருக்கிறனால நான் மக்களுக்காக பாடுபடுறேன், நான் ஏதாவது இந்த வாழ்நாளில் நான் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கிரகங்களுடைய அமைப்பில் தான் இவருக்கு இப்படி இழுத்து மேடை ஏறி நிற்க வச்சு இன்னைக்கு பிரபலியமாக எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் ஒரு விவேகத்தோட வெற்றியோட வரணுங்கிற ஒரு வேகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சனி ஆதிக்கம், சனி மகா தசை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்க மக்களுக்கு வேலை செய்வாங்க, பயன்பாடாக இருப்பாங்க. ஓகே ஓகே மேம், இந்த முறை வந்து தாவேக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னாமா டிவிகேக்கு 50-60 வந்து சீட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு ஜாதக கட்டத்தில் கிரகத்துடைய இணைவு வச்சு தசாபுத்தி வச்சு தான் இதை நம்ம சொல்கிறோம். இப்போ இவர் பேச்சை இன்னும் மேலும் மக்களிடையே கேட்கறதுக்கும் மக்கள் வந்து இவரோட இணையறதுக்கும் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும். இந்த பராபவ ஆண்டுக்கே நம்ம பலாபலன் சொல்லும்போது சொன்னோம், ஆண்டு பலன்லேயே அரசியல், மத குருமார்கள், பிரபஞ்சத்துடைய இயற்கை சீற்றங்கள், போர், எல்லா விஷயமும், இன்னும் மழை காலத்தில் நல்ல வெள்ளம் சீற்றங்கள்லாம் நிறையா இருக்குது இயற்கை சார்ந்து. ஸோ அதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த அரசியல் ஆட்சியோடைய விஷயத்திலும் பல சீற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள், குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு 5 ஆண்டுகளில். ஓகே மேம், இப்போ வந்து மே 4ஆம் தேதி வந்து எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ அந்த நாள் எப்படி அமைஞ்சிருக்கு? அந்த நாள் வந்து நல்ல ஒரு அமைப்பு, ராகு சாரமாக அனுஷ நட்சத்திரமெல்லாம் இருக்கிறனால சனி பகவானுடைய நட்சத்திரம் அன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிற ஒரு அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். வெப்பமாக ஒரு வேகமான இன்னும் நிறைய சூடு அனல் பறக்கும். அதில் ரிசல்ட்டில் எண்ணிக்கையில் செமையாக பறக்கும் மக்களிடையே. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது இவருக்கு வந்து அன்றைக்கி டிவிகேக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம், காலம், அந்த நாள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ராகு ஒரு அமைப்பு என்னென்னா பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய, எல்லாருமே பேசக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்படிங்கும் பொழுது இப்போ நம்ம ஏடிஎம்கேக்கு கூட ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு இணைந்து ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் மாற்றம் உண்டுங்க. குழப்பமும் உண்டு, மாற்றமும் உண்டு. அப்படி தான் அந்த ராகு பண்ணுவார். ஏன்னா திங்கட்கிழமை வேறு, அதனால். ஓகே மேம், இதே மாதிரி நிறைய பெரிய விஷயங்கள் நடக்கும்போது அதே மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் அன்னைக்கு அந்த நாள் அமைப்பபடி அன்னைக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு? கண்டிப்பாக வாய்ப்புகள்லாம் உண்டுமா. ஏன்னா ஓட்டு போடும் போதே நிறைய மாவட்டங்களில் பிரச்சனைகள், அங்கங்கே வந்து மக்கள் ஓட்டு போட முடியாத அளவுக்கு தவிச்சாங்க, இந்த விஷயம்லாம் இருந்துச்சு. அதுபோல் அந்த எண்ணிக்கை நடக்கும்போது கூட கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஓகே மேம், இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து எந்த கட்சி கூடயும் வந்து கூட்டணி வச்சுக்கல. சப்போஸ் அவருக்கு இது தாவேகா தலைவர் விஜய் வந்து அண்ணாமலை கூட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த பலன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக, அதாவது அசுர வளர்ச்சிம்பாங்களே. ஓகே, 2 பேரும் ஒரு யங்கு, 2 பேருமே மக்களிடையே நல்ல ஒரு பிரச்சார அமைப்புலையும் சரி, அறிவு சார்ந்து ஒரு ஆளுமைத்தன்மையாக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை சார். ஓகே, அப்போ அவங்க கூடலாம் இணையும் போது நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிற அந்த உறுதியை வந்து இறுதியாக இவங்க 2 பேரும் இணைவு பாராளுமன்றம் வரை நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு, ஆட்சி பீடத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அது பாராட்டத்தக்கது தான் சொல்லலாம். சேர்ந்தாங்கன்னா சந்தோஷம். ஓகே மேம், இப்போ வந்து தாவேகா வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு வந்து 100% மேலே வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த 2வது இடம் வந்து எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? 2வது இடம் 3வது இடம்ல நாங்கள் 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் தான் நமக்கு வந்து அந்த எண்ணிக்கை காட்டும். இதில் வந்து கிரக கோளாறுகளை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். நான் ஒரிஜினலாக நம்ம வந்து நேரில் உட்காந்து நம்ம ஜாதகம் கையில் வாங்கி நம்ம பேசலை. அப்போ அந்த நெட்டில் எடுத்து தான் நம்ம வந்து இவங்க இந்த நட்சத்திரம் ராசின்னு. கடகத்திற்கு மெஜாரிட்டி உண்டுங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
சில சிக்கல்கள், சில போராட்டங்கள், அதாவது நிறைய விஷயங்களில் வந்து ஒரு சங்கடங்கள், இதெல்லாம் வந்து இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிம்மம் வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பு உண்டு. நான் ராசி ரீதியாக சொல்கிறேன். கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான், குரு வந்து பார்வைக்கு ஜூன்லேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறனால கன்னிராசிக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துலேயே அவங்களுக்கு வந்து எடப்பாடி சாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஏடிஎம்கேக்கு எதிர்பார்க்கலாம். இப்போ விஜய் ஜாதகத்தில் மேற்கொண்டு நம்ம வந்து இப்போ குரு பெயர்ச்சி வேற வருங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கும்பத்தில் இருக்காருமா. ஓகே. கும்பத்தோட ராகு இருக்கிறார். அங்கேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது, குரு ராகு. அப்போ குரு சண்டால யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க வந்து பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில். அப்போ சந்திரன் அங்கே இருக்குன்னு அர்த்தம். கடகத்தில் செவ்வாய் கூட இருக்கார். செவ்வாய் நீசம் பெற்றாலும் இந்த குரு வந்து இப்போ பெயர்ச்சி வந்து உட்காரும் பொழுது நீசபங்க ராஜயோகம் ஆயிரும். செவ்வாய் கூட சந்திரனுக்கு கூட யார் வரப்போகிறாங்க? குரு வந்து அப்படியே உச்சம் பெற்று அந்த இடத்துல கடகத்தில் சேரக்கூடிய அமைப்பு. தன்னுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கிற குரு ராகுவும் 7ஆம் அப்படியே பார்க்க போகுது. 7ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த கொஞ்ச நாளில் வந்து வேறு விஷயங்கள் மாறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறது இது மாதிரி. அப்போ மெஜாரிட்டியான ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக. அது இப்போ சூரிய மகாதேசையெல்லாம் வரும்பொழுது அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு விஜய் சார் வர்றதுக்கான விஷயமும் உண்டுமா. அவ எல்லாருக்குமே இறைவனும் பிரபஞ்சனும் நல்ல ஒரு ஆட்சியை நம்ம கிட்ட கொடுக்கணும். நமக்கு நல்லது நடக்கணும். இதுதான் நம்மளுடைய விஷயம். இதில் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பல சோதனைகளும் வேதனைகள்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும். இதுதான் நம்ம பிரார்த்தனை வைக்க முடியும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓகே மேம், இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச தேர்தலை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கலந்து பேசணும். நன்றி மேம். தேங்க்யூ மேம்.